ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் எஸ்எஸ் பசுமை பண்ணையின் இனிய வணக்கம்ங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மக்காச்சோள காடு அறுவடைக்கு வந்துட்டாங்க. பண்ணையில் கோழியும் போயிடுச்சுங்க, 2 வேலையும் ஒன்றா வந்துருச்சுங்க. சரி, ஃபஸ்ட்டு இதை விட்டோம்னா மழையில் நனைஞ்சிருவாங்க, மாட்டுகளுக்கு தீனியும் இருக்காதுங்க, கருது நனைஞ்சு போயிரு. அதனால் இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் பண்ணை வேலையை தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோங்க. ஏகப்பட்ட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒடிச்சிட்டு அப்புறம் தட்டு அறுத்துக்கலாம், இடுப்பு வலியும் வராது, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்க. ஆனால் இப்படி ஒடிச்சதுனால வேலை டக்குன்னு வேலையாகிருச்சுங்க. கீழே குனிஞ்சு தொலாவ வேண்டியதில்லை. இப்போ நிலத்தோடவே கருது ஒடிச்சிட்டு நம்ம திருப்பி அறுத்தோம்னா எவ்வளவோ வேலை ஆகுதுங்க, வேலை ஈஸியாகவும் இருக்குதுங்க. 2 நாள் கருது ஒடிச்சாங்க, 3ஆவது நாள் மழை வந்துருச்சுங்க. மழை லேசாக போயிடுச்சு. நம்ம பெஞ்சிருந்தா கருது வேலைக்கு ஆகாது, தட்டு வேலைக்கு ஆகாதுங்க. அதனால் முதல்லையே தட்டு அறுக்காதுக்கு முதல்லையே கருதல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்க. கருது கொண்டு போய் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் தட்டை அறுத்து கத்தை கட்டி குச்சி ஊனி இருக்குதுங்க. ஒரு வயல் தான் இருக்குது, ஆளுக அறுத்துட்ருக்குறாங்க. இந்த பூரா குச்சி ஊன் நட்டாச்சுங்க. நட்டதுக்கப்புறம் மாட்டை கொண்டு காட்டுக்குள்ளே கட்டியாச்சுங்க. நல்லா மேவுங்க மாட்டுகளுக்கு. இன்னொரு வாரத்துக்கு கவலை இல்லைங்க, நல்லா காட்டுக்குள்ள நல்லா மேய்ஞ்சுக்கு. மழை வரையிலுங்க நல்ல வெயிலுங்க. மணி இப்போ 10 தான் ஆகுது. இந்நேரத்துக்கே மாடு கெஸ்ஸு கெஸ்ஸுங்குதுங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா செழிப்பான ஏரியாவுங்க, பச்சை பசேன்னு இருக்குங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எஸ்எஸ் பசுமை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.